டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் தங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் எந்த டிமாண்டும் இல்லாமல் கூட்டணிக்கு வந்தவர் என்றும் தொலைபேசி மூலமாக டிடிவி தினகரனிடம் பேசியுள்ளதாகவும் கூறியுள்ளார். டிடிவி அண்ணன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெருந்தன்மை மிக்க அரசியல்வாதிகள். அவங்க தேர் நாட் நார்மல் பொலிட்டிஷியன். அவங்க இருவருடைய அன்பையும் நான் பெற்றிருக்கின்றேன். ரொம்ப நெருக்கமாக அவங்ககிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மனிதன், அவங்க மீது மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். நம்ம கட்சியில் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ தேர் நாட் பெட்டி ஆர்டினரி பொலிட்டிஷியன், தேர் ஸ்டேட்ஸ்மேன் லெவலில் திங்க் பண்ணக்கூடியவங்க. அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு கூட்டணி அவங்க மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் போயிட்டாங்கன்னு நான் சொல்லிங்கன்னா மன வருத்தம் இருந்தாலும் கூட மறுபரிசீலனை செய்வார்கள். இது ஒரு நம்பிக்கைங்கண்ணா. தேர்தல் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த அவர் இந்த தகவலை தெரிவித்தார். சேலம் மாவட்ட பாசன வசதிக்காக மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்தார். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் தராததால் 2 வருடங்களுக்கு முன்பு மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக வெளியேறிய 512 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்தது என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் உபரி நீர் திட்டம் வேணும்னு எவ்வளவு காலமா போராடணும். இங்க தண்ணியில 16 கண்டு பாலத்துல அவ்வளோ தண்ணி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 520 டிஎம்சி கடல்ல போச்சு. 520 டிஎம்சி கடல்ல போச்சு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். நியாயத்துக்கு ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்துக்கு எவ்வளோ கேட்குறோம்? 5 டிஎம்சி தான் கேட்குறோம். 5 டிஎம்சி. எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா சேலம் மாவட்டத்தில் பனமரத்துப்பட்டு ஏரி மாதிரி ஒரு 3 ஏரி என்னால் உருவாக்க முடியும். உருவாக்கணும். பனமரத்துப்பட்டு ஏரி இன்னைக்கு 1 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரியா. அதே போன்ற ஒரு 3 ஏரி உருவாக்கணும். பக்கத்துலேயே உருவாக்கலாம். எல்லாம் கவர்மெண்ட்னால இருக்கு. மன்னர்கள் தான் உருவாக்கணும் ஏரியா, நம்ம உருவாக்கக்கூடாதா? ஒரு 4 மாசம் தான் பொறுத்துங்க. அப்போ நம்ம ஆட்சி தான். நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.